2 விஷயம் முடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் இன்றைக்கி டேட்டானா 16/8 பேசுகிறோம். டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னா 12 டைம் மேனேஜ்மெண்ட் ஆர் தேர். அந்த 12 டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நான் சொன்னது வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட் எடுத்துனா டைம் மேனேஜ்மெண்ட், டைம் கான்சியஸ்னஸ், டைம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட், மைக்ரோ கான்சியஸ்னஸ் 4 தான். அந்த 4ஐயுமே அப்படியே கொண்டு போகிறோம். டைம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் செல்ஃப், என்னுடைய நேரத்தை நான் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்கள் 5 பேர் 6 பேர் உட்காந்துருக்கீங்கல்ல, 6 பேருடைய டைம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அதர்ஸும் நான் இருந்தால் தான் சரியாக போகும். புரியலைங்களா உங்களுக்கு? ஒரு 5 மணிக்குலேருந்து 6:30 மணி வரைக்கும் 6 மணி வரைக்கும் 6:10 வரைக்கும் உட்காந்துருக்கணும்னு நம்ம எடுத்துக்கிறோம்ல ஃபிக்ஸு. இப்போ த டைம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் செல்ஃபும் டைம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அதர்ஸும் இருக்கா இல்லையா? அதில் இருக்கா இல்லையா? என்ன டாக்டர் கூட அப்போ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண பிறகு ஆர் வி கான்சியஸ்லி ஸ்பெண்டிங் த டைம்? கண்டதெல்லாம் பேசிடாம வேஸ்ட் பண்ணிடாம. நான் இப்போ பாருங்கள், முதல்ல டைம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் செல்ஃப்ன்றது சௌமியாக நான் மட்டும், நான் உட்காந்து எழுதுறது படிக்கிறது போகிறது, நீங்கள் தனியாக. இப்போ நம்ம எல்லாம் இங்கே உட்காந்துருக்கோம். இது இங்கே மட்டும் உங்களுக்கு பயன்பட போகிறதில்ல. நீங்கள் எதிர்காலத்தில் ஐஏஎஸ் ஆகி ஆஃபீஸாக உட்காந்த பிறகு ஒவ்வொரு நொடியும் டைம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் செல்ஃபும் கான்சியஸ் இருக்கணும். புரியலைங்களா? அப்போ இன்றைக்கி இந்த விதையானது வந்து வாழ்க்கை பூரா உங்களுக்கு, நாளைக்கு வந்து திருமணம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே குழந்தை சரி, மாமியார் சரி, ஃப்ரெண்டு, அப்பா அம்மா, ஒரு டிரைவர், ஒரு வண்டியில் போகிற எல்லாத்துக்குமே அதர்ஸ் தானே. அப்போ இது 2ஐயும் கான்சியஸாக இருந்தால் தானே நமக்கு இப்போ ஃப்ளைட்டில் இத்தனை மணிக்கு போகிறான் அப்படின்னு சொல்கிறது நம்மளை கான்சியஸாக உருவாக்கியிருக்கானோ இல்லைங்களா? நம்ம நினச்ச நேரம் போய் ஃப்ளைட்டில் ஏற முடியுமா? ஸோ இது உங்களுக்கு வந்து தானாகவே வரணும். குழந்தைகளுக்கு மாதிரி இது வந்தால் தான் உங்களுடைய பிரெயின் வந்து அமைதியாகுது. இதை நான் சொல்கிறது காரணம், எப்போவெல்லாம் உங்களுடைய பிரெயினை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மெடிடேஷனோ யோகாவோ போகிறதெல்லாம் ஒரு 2-3% தான் வரும். இது அப்படி இல்லை. நம்மளுடைய பிரெயினை வந்து அமைதிப்படுத்திக்கிட்டே இருந்தால், நான் வந்தன்னைக்கே சொன்னேன், நீங்கள் நிறையா தெரியலை, நிறையா நான் புக்கு படிக்கலை சார், நான் ரொம்ப ஆங்கில அறிவு குறைவு, அதெல்லாம் நத்திங். உங்களுடைய பிரெயின் ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது. ஃபஸ்ட்டே சொன்னேன், யாருக்குமே தெரியலை. இன்றைக்கி அமெரிக்காவில் அதை கம்ப்ளீட்டாக விளக்கிட்டான். என்ன விளக்கிட்டான்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா ரகசியமும் உன் பிரெயினுக்குள்ளே இருக்குது. இந்த வேடை கவனிச்சுங்க. இப்போ உதாரணமாக வள்ளலார் சொன்ன விஷயத்துக்கு சொல்லுவேன். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பயிர் வாடுறது இவர் ஃபீல் பண்ணுறாருன்னா அப்போ இவருக்கு தெரியாமல் இருக்காது. புரியலையா உங்களுக்கு? அது மாதிரி உலகத்தில் இருக்க எல்லாத்தையுமே உணரக்கூடிய சக்தி ஒரு மனிதனுக்குள்ள, ஒரு பிரெயினுக்குள்ள இருக்கின்றான். அது மட்டும் இல்லை, வள்ளுவர் யூனிவர்சிட்டியிலே படிக்கலை, ஆனால் எழுதினார். அப்போ என்ன சொல்கிறான், இந்த உணர்தல் மட்டும் கிடையாது, எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மரபணு திறன்லாம் நமக்குள்ளே இருக்கின்றான். அதை நம்ம இன்னும் தோண்டி எடுக்கலை. அதுக்கு தான் வள்ளுவர் சொல்கிறது, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. ரீகால் பண்ணி சொல்கிறீங்க. இப்போ அதை அப்படியே தூக்கி போட்டு நம்ம ஐஏஎஸ்க்கு வாங்க. அதில் ஒன்று தான் காலம், இடம், பொருள். அதில் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து டைம். அப்போ இந்த டைம், காலம், இடம், பொருள் 3ஐ கலந்து தான் நீங்கள் உலகத்தில் ஜெயிக்க முடியும். உங்களுடைய காலம், அடுத்து வந்து உங்களுக்கு பொருளாதாரம் கண்டு நீங்கள் பணம் கட்டியிருக்கீங்க, அப்புறம் அதுக்குரிய இடம். இந்த 3 இல்லாமல் நீங்கள் செய்ய முடியுமான்னு பாருங்கள். இப்போ நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டு இருக்கிறது, நம்ம கையில் இவ்வளோலாம் பணம் கட்டி வந்துட்டோமே, நமக்கு நம்மளுடைய 1440 நிமிடத்தையும் நாம் ஒவ்வொரு நொடியும் சரியாக செய்தோமா? நாம் மேனேஜ் பண்ணிடுறீங்க. 2 மணி நேரம் படிக்க வேண்டும். இப்போ நான் வந்தவொடனே 5:10 6:10 வரைக்கும் நம்ம பேசலாமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறேன். ஓகே சார்ன்றீங்க. இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்னா அலாட் பண்ணிக்கிறோம். அப்புறம் அதுக்குள்ளே போகிறது 2வது இருக்கட்டும், அலாட்மெண்ட் நடக்கணும்ல. இப்போ 2 பேருடைய செல்ஃபும் இது வந்துருச்சா? இப்போ ஈஸியாக தானே கண்ணுங்களா சொல்கிறேன், விலங்குல எது கூட.
இதுக்குள்ளே நாம் கான்சியஸாக என்ன கான்சியஸாக ஒரு வினாடி கூட வீணாக்கிறாம, ஒரு நிமிடம் கூட வீணாக்கிறாம இருக்கமா? அதுக்கு தான் இறையன்பு தன்னுடைய புக்கில் எழுதியிருப்பார், நீ உட்காந்து படிக்க வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய பிளேஸை முதல்ல தயார் பண்ணிக்கங்க. அந்த பிளேஸை விட்டு அடிக்கடி மாற்றி மாற்றி உட்காந்து படிக்காதீங்க. அதுக்கு முன்னால் வாட்டர்லேருந்து ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாம் வச்சுக்கோங்க. ஒரு தடவை நீங்கள் எழுந்து போனாலும் உங்களுடைய பிரெயின் டிஸ்லொகேட் ஆகும். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அரை மணி நேரம் 15 நிமிஷம் பேசிக்கிட்டு நல்ல கிளாஸ் கேட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இங்கே பார்த்து பேசிட்டு வந்தீங்கன்னா பிரெயினுக்குள்ளே டிஸ்லொகேஷன் ஆகும். இது பிரெயினாலஜி. உங்களுக்கு தெரியலை எதை வச்சு நம்ம பிழைக்கணும். அதுக்கு தான் முதல் இடமா என்ன வந்துடுறோம், டைம். அப்போ இந்த 12 நேரத்தையும் எப்படி இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு, டைம் கான்சியஸ்னஸ், மைக்ரோ மேனேஜ்மெண்ட், மைக்ரோ கான்சியஸ்ன்றது, இந்த டைம் மேனேஜ்மெண்ட்றது ஒரு 30 நிமிடத்துலேருந்து 40 நிமிடம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவாய்ட் பண்ணுறது. அதுக்கு குறைஞ்சு பண்ணுறது மைக்ரோ மேனேஜ்மெண்ட். 3 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்கிறோம்ல, ஒரு 10 மினிட்ஸ்குள்ளே முடிச்சுக்கலான்றோம் இல்லையா, இது பூரா மைக்ரோ. அது மேக்ரோ. இப்போ நான் சொல்லேன்னு வச்சுங்க, இப்போது சௌமியாட்ட சொல்லி, சௌமியா நான் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேம்மா அப்படி சொன்னால் அது 10 நிமிடத்துக்குள்ளே இருக்குது, 30 நிமிடத்துக்கு கீழே தானே. அப்போ அதை மைக்ரோன்னு வச்சுக்கோங்க, சிறிது. என்ன விளங்கலையா? அது பெரிது. எது பெரிது? 30 நிமிடம் 40 நிமிடம் 50 நிமிடம் 1 மணி நேரம் 3 மணி நேரம் 10 மணி நேரம் கூட பெரிது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ? இதை இன்னைக்கு இருந்தாச்சு பழகிருங்க. மற்ற படிப்புக்குள்ளே நான் கொண்டாடுறேன், மூளைக்குள்ள சேர்க்கறதா. அப்புறம் இப்போ உங்களுக்கு என்ன செய்கிறீங்க? இதன் மூலம் யூ ஆர் கம்ப்ளீட்லி கிவிங் பேலன்ஸ் டு யுவர் பிரெயின். ஏன்னா பிரெயினை ஏன் கொடுக்க சொல்கிறீங்க? பிரெயினை கொடுத்தா தான் எவ்ரிதிங் யூ ஆர் அப்சர்விங் ஆட்டோமேட்டிக்கலி அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பார்க்க முடியும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேங்களா ராஜாட்ட, இப்போ சொன்னது உங்களுக்கு அப்படி ஜஸ்ட்டு சும்மா அப்படி ஒரு நிமிஷம் சொல்லுங்கள், நான் என்ன சொல்ல வந்தேன். சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம ஒழுங்காக பண்ணோம்னா, டைம் மேனேஜ்மெண்ட்டும் டைம் கான்சியஸ்னஸும் பண்ணிட்டோம்னா நம்ம நினச்ச ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். அப்படியெல்லாம் சொல்கிறேன் நான். பிரெயின் பேலன்ஸ் ஆகி அமைதியாகும். பிரெயின் அமைதியாகாமல் எதையாச்சும் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா டாக்டர்? நாங்கள் என்னங்க தம்பி, பிரெயின் அமைதியாக நினச்சதெல்லாம் செக்யூர் பண்ணுறதுன்னு நம்ம ஊர் புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க. நீ வெற்றி அடையலாம் வெற்றி அடையலாம், அதெல்லாம் நடக்காது. நான் சொல்கிறது எல்கேஜிலேருந்து சொல்லு ராஜா. பிரெயின் அமைதியாகும். எப்போவெல்லாம் பிரெயின் அமைதியாகும் அப்போவெல்லாம் நீங்கள் பார்க்குறது கேட்குறது பேசுகிறது எல்லாம் பதியுமா பதியாதா? அந்த பதிதலை, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பவரை உருவாக்குவதற்கு தான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. புரியலையாம்மா உங்களுக்கு தான்? இப்போ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணால் நல்லதா ராஜா, இல்லையா ராஜா? இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க பார்த்தீங்க, அது பார்த்தீங்களா, நம்ம நினச்சதெல்லாம் சாதிச்சுக்கலாம். நினச்சதெல்லாம் சாதிக்கிற வேலையை நான் இப்போ சொல்லலை. நீங்கள் சாதிக்கிறதுக்கெல்லாம் உங்களுடைய பிரெயினில் என்ன, இப்போ இதுதான் உதாரணத்துங்க. இப்போ ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் படிக்கிற இந்தியன் கான்ஸ்டியூஷன் பூரா தரோவாக இருக்கணும். இப்படி திருப்பி போட்டாலும் சரி, அப்படி திருப்பி போட்டாலும் சரி, உண்மை தானே? அது எங்கேருந்து தரோவாக இருக்குன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்கள், எங்கேருந்து எடுத்து சொல்லுவீங்க? சொல்லுங்கம்மா. அப்போ பிரெயின் எப்படி இருந்தால் இதை பூரா உங்களுக்கு தரவாகும்? அமைதியாக இருந்தா. அப்போ அமைதி ஆக்குறதுக்கு இது ஒரு வகை மெத்தேடு. எந்த மெத்தேடு? இப்போ இன்னைக்கு புரிஞ்சுக்கிச்சுங்களா சிறுசா? அப்போ இதை நான் மட்டும் செய்கிறேனா அல்லது எனக்கு முன்னால் இருக்க யாரோடையும் செய்கிறேனா? ஆமாம். இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் செல்ஃப் வந்துருச்சு, டைம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அதர்ஸ் வந்துருச்சு. இதை இப்படியே துருக்கி போடுங்க உங்கள் விஷயத்தை உங்கள் புக்குக்கு. இப்போ அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன், புக்கு படிக்கிறீங்க, எல்லா புக்குலேயும் இப்போ மெயின்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் அவ்வளவு ஆர்வமாக படிக்க முடியாது. ஒரு 5 சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா, எத்தனை சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, 6 எடுக்கிறீங்கன்னா 6ல் சைக்காலஜி மட்டும் ஒருத்தருக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்.
சைக்காலஜி மட்டும் வாங்க. சைக்காலஜிக்கு மட்டும் ரொம்ப பவராக இருக்கும். ஒருத்தவங்களுக்கு தமிழ் லிட்ரேச்சர் பவராக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பவராக இருக்கும். இப்போ இந்த இதுகள்லாம் பார்க்கும்போது நீங்கள் இப்போ ஒரு 3 hours அலாட் பண்ணிவிட்டீங்க படிக்க. நீங்கள் உட்காரும்போது உங்கள் கணக்கு வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம 10 hours உட்காந்துருக்கோம், 18, அது விஷயமே இல்லை. 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ ஒதுக்குறீங்க. இந்த 3 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் என்ன வச்சுக்கணும், ஒரு சின்ன ஸ்மால் ஷெட்யூல், ஒரு 1 to 1, இப்போ 1லேருந்து 6 மணி வரைக்கும் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க. 1 to 2, 2 to 3, 3 to 4 போட்டுக்குங்க. சப்போஸ் இஃப் யூ ஆர் மிஸ்ஸிங், எப்போனா ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, கொஞ்சம் போர் அடிக்குன்னா கவலைப்படாதீங்க, அன்றைக்கி சொன்னேன், அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்க. இது செகண்ட் மெத்தட். இந்த மெத்தடுக்கு பேர் தான் HE ஃபார்முலா. கொஞ்சம் வந்துருச்சா, ஞாபகம் வந்துச்சாண்ணா? நீங்கள் புது நோட்டில் எழுதிட்டு வரணும் சௌமியா. அடுத்த தடவை புது நோட்டில் இருக்கணும் எனக்கு. பரவாயில்ல, ஞாபகமாக இருக்குது. HE ஃபார்முலா வேணும்ல. இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் பிரெயினை டாக்டர் அப்படியே ரவுண்ட் பண்ணுறேன், பேலன்ஸ் கிடைக்கணும். HE ஃபார்முலா சொல்கிறேன், ஹார்டஸ்ட். அதுலேயே அந்த 6 சப்ஜெக்ட், நிச்சயமாக 6 சப்ஜெக்ட் உதாரணத்தை வச்சுக்கிறோம். ஹார்டஸ்ட், ஹார்டர், ஹார்டு. இது வந்து மிக மிக கடினம், மிக கடினம், கடினம். அப்புறம் ஈஸி, எளிது, மிக எளிது. இப்படித்தான் நம்ம எல்லாமே வரும். கேட்டகரைஸ், இந்த கேட்டகரிஸ் சொன்ன அப்போ தான் உங்களுக்கு என்ன தெரியுமா, இந்த 6 போட்டுக்கோங்க. 6ல் விச் இஸ் த ஹார்டஸ்ட்டே போடுங்க முதல்ல. சப்போஸ் இப்போ உதாரணமாக 1 மணி நேரம் ஒதுக்குறீங்க, ரொம்ப எளிமையாக தான் சொல்கிறேன். அப்படி தொடும்போதே 15 நிமிஷம் கழிச்சு இது என்ன போர் அடிக்குதுன்னு வரும் வச்சுக்கோங்க. வரணும்ல, சினிமா பார்க்குறோம்ல, சினிமாவிலே கொஞ்சோண்டு சீனு மிஸ் ஆகி நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு இல்லாத வந்து ஏதோ குழப்புறாங்கன்னு சொன்னோடனே படம் அப்போவே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் உட்காந்துருக்க முடியாது அதில். அப்புறம் உட்காந்து வருவோம்னு வச்சுக்கோங்க. இது அப்படி இல்லை, எந்திரிக்க முடியாதுல்ல. அதை எப்படி பண்ணியிருக்காங்க இறையன் சார், அந்த 6 மணி நேரத்தில் நீங்கள் எதெல்லாம் படிக்க முடியுமோ படிக்க முடியல, அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்படும், அந்த 6 மணி நேரமும் வீணாக்கியிருக்க மாட்டீங்க. இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் தேட்டு படிக்க உட்காரங்க, போர் அடிச்சிருங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடும். நான் சொல்கிறது உண்மையான பொய்யான்னு பாருங்கள். அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டு உண்மையிலே ஈஸியாக படிக்கிறத விட்டுருவீங்க. சரியாக சொல்கிறேன்னான்னு பாருங்கள். அப்போ ஈஸியாக படிக்கிறத முதல்ல கவரேஜ் பண்ணிக்கிட்டால் அது சென்டம். அதாவது ஸ்கூல்னால் அவங்க ஸ்கூலுக்கு சென்டம், உங்களுக்கு கான்ஸ்டியூஷன்னா அதுக்கு சென்டம், பாலிட்டினா அதுக்கு சென்டம், கரெக்டாக அது எப்படி வேணாலும். நீங்கள் முத ஈஸியாக எடுத்துகிட்டு லாஸ்ட்டு போட்டிங்கன்னு வச்சுங்க. லாஸ்ட்டு போட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதில் உங்கள் மூளையை செலுத்திடுறீங்கல்ல. இப்போ ஹார்டஸ்ட் ஆகி ஷிஃப்ட்டு தான் பண்ண சொல்கிறேன். இது என்ன சாமி, இன்னைக்காச்சும் ஒழுங்காக செட் ஆகுதா? நான் புதுசு மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பேன் உங்களுக்கு. நாளைக்கு வரவே வச்சுக்க, நாளைக்கு மறுபடியும் புதுசு இதே நடத்த மாட்டேன் நான், புரிஞ்சுக்கிறேன். அப்போ HE ஃபார்முலா போட்டுக்கிறோம். இப்போ 2 வந்துருச்சு. டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கிறோம். இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அதர்ஸ் புக்கு படிக்கிறீங்கன்னு வச்சுங்க, அதுதான் அதர்ஸ். உங்களுக்கு எந்த புக்கு உங்களோட நல்லா வருதோ அதை முரண்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது இல்லையா. பிடிக்காத புக்கை 3 மணி நேரம் படித்து இந்த மீதி 3 மணி நேரம் காலையில், அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை, அந்த புக்குடைய டைம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அதர்ஸ். எதை எடுத்தாலும் அதர்ஸ் வச்சுக்கோங்க. வீடியோ பார்க்குறீங்க, அது அதர்ஸ் தானே. யூடியூப் பார்க்குறீங்க, அதர்ஸ் தானே. இப்போ உடங்கிருச்சா? இப்போ உடங்கிருச்சா டாக்டர்? ஆமாம், இன்னும் ஒரு தடவை கேட்கக்கூடாது. அப்போ நம்மளுடைய 1440 நிமிடத்தை நீங்கள் வேஸ்ட்டு பண்ண மாட்டீங்க. அதுக்கு தான் 180 டேஸ்ன்னு சொன்னேன். ஒரு 30 நாளில் வேஸ்ட்டு பண்ணாத உங்களுக்கு வந்துடும் பிளமினா. வேஸ்ட்டு பண்ணலை நான். வென் யூ ஃபீல் தேட் சௌமியா, வென் யூ ஃபீல் தேட் ஐ எம் நாட் வேஸ்டிங் மை டைம்னாலே நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் குழந்தை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாண்டுக்கிட்டே இருக்குது, 1 மாதம் விளையாடுது, வார்மப் எடுக்குது, ஒரு சின்னதில் அப்படி ஃபயர் ஆகுதுன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் உள்ளே வரும். அதே மாதிரி ஒரு மேடையில் பொண்ணுங்களை நாங்கள் பேச விட்றோம். அன்றைக்கி வந்த பிள்ளைங்க பேசி 2 மீட்டிங் 3 மீட்டிங் முடிச்சா நம்ம சொல்லாமே சார் நான் பேசுகிறேங்குது. ஃபஸ்ட்டு டே அதை விட்டு எந்திரிக்க மாட்டாத பிள்ளை. அதே மாதிரி இப்போ உங்களுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனை பூரா நான் செமினார் எடுக்க வைக்க போகிறேன் உங்களை. ஆமாம், நீங்கள் ப்ரொஃபஸர் மாதிரியே நடத்துவீங்க. அதெல்லாம் எனக்கு ஈஸி. ஆனால் அதுக்கு வேண்டியதே
நான் இந்த சிஸ்டம் முடிச்சுட்டு அடுத்து வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற சிஸ்டம் அதுக்கு சொல்லுவேன். புரியுதுங்களா? குழப்பம். ஏன்னா இது 1 to 1 நான் கேட்பேன். எப்போவுமே நம்ம வந்து சும்மா அப்படியே அடிச்சு விட்டுருக்கூடாது. அப்போ இப்போ இது முடிஞ்சிச்சா? இப்போ ஹெச்சி ஃபார்முலா கொண்டாந்தாச்சா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்ல உங்களுக்கு ஒன்றுமே கவலைப்படாதீங்க. இப்போ நீங்கள் வந்து போய் ஸ்போர்ட்ஸுக்கு போங்க, வரைஞ்சிக்கிட்டு இருங்க, டான்ஸ் ஆடுங்க, அதெல்லாம் கேட்க வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு உங்கள் பிரெயினில் எப்போவாச்சும் போர் அடிக்க தொடங்கிச்சுன்னா உங்களுக்கு மியூசிக் கேட்டால் கட்டாயம் மியூசிக் கேட்டுருணும். சினிமா படம் பார்க்கணும்னா நீ பாட்டு பார்த்துடணும். ஈவன் த்ரில்லர் படமே என்கிட்ட கேட்டாங்க பிள்ளைங்க. அதில் வந்து க்ரைமாக இருக்குது சார், பாருமா உனக்கு ஒன்றும் இல்லை. இந்த பிள்ளை தான் இப்போ வாங்கிச்சு 497 நிறைய மார்க் வந்துச்சு. ஆமாம், அவங்க அம்மா கொடுக்கவே மாட்டேன்ருச்சு. இல்லைம்மா அது ஒன்றும் இல்லை, அது ஒரு ரிலாக்ஸேஷன் தான் சார், அதை பார்த்து. இல்லை அவங்கள விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு இருக்கலாம். சரி, சமையல் பண்ணணும் பண்ணுங்கள், இல்லை பேசிக்கிட்டு இருக்கணும், ஃபோனில் பேசுங்க. உட்காந்து அப்படியே 12 மணி நேரமும் நம்ம இதாகிடக்கூடாது, மெண்டல் ஆகிடும். ஹார்டு ஒர்க்குன்றாங்க. நோ ஹார்டு ஒர்க். இது என்ன மூளை வந்து என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணுற விஷயமா? சாஃப்ட் வேர்டு அது வந்து ஹார்ட் பண்ணுறவங்க தான். கையை காலை தொடுறதே ஹார்ட் ஒர்க். இதுக்குள்ளே இருக்கிறத எப்படி கொடுக்குறது? 2 வார்த்தை இப்போ டாக்டரை நான் வந்து டிஸ்கரேஜ் பண்ணிவிட்டா அவுட் ஆயிடுவீங்க. இதை போய் ஹார்ட் ஒர்க்கு இதில் அடித்தா ஒன்றும் செய்யாது, தட்டி விட்டாங்க போயிடுவீங்க. இப்போ கையில் ஓங்கி அடிச்சிட்டாங்க, சாரி சார்னா விட்டுரு. உங்களை மனசு அது கஷ்டம் சார். 3 நாளாக நீங்கள் வந்து நீங்கள் வேணுமா எப்படி சொல்லுங்க, நீங்கள் வேணுமா விளையாட்டு சொல்லிட்டு போனீங்க சார், ஒரு 3 நாளாக தூக்கம் இல்லை சார். அதுதான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்து உங்களை எழுப்புறதுக்கு அடுத்த வேலை இருக்குன்னுக்கிட்ட ஒவ்வொருத்தராக எழுப்பி விட்டுருவேன். இப்போ முதல்ல சொல்கிறது காமனாக நடத்திக்கிட்டு இருக்கேன், அப்புறம் ஒவ்வொருத்தராக கேட்பேன். எனக்கு நான் சேலஞ்சு பண்ணுறேன் உங்களுக்கு. என்னங்கிட்ட ஒரு 30-40 சிட்டிங் முடிச்சிட்டிங்கன்னா எனக்கு தெரியும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அது ஃபாலோ பண்ணுவீங்க, அது உங்கள் லைஃப் தானே, பண்ணுவீங்க நீங்கள். உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு டே சொன்னேன், மற்றதெல்லாம் கிடக்கட்டுமா, உங்களுக்கு அந்த வெறியும் வைராக்கியம் இருக்கான்னு ராஜாட்ட கேட்டேன். இருக்குது சார், ஜெயிப்போம். நான் எப்படிமா சொல்கிறேன், உங்களை ஒன்றுமே தெரியாத நானும் உங்களுக்கும் எனக்கும் நான் ஜெயிக்க வைப்பின்ற நம்ம இதெல்லாம் எவ்வளவு பெரிய நம்பிக்கை. நான் வந்து அதை அனுபவப்பட்டிருக்கேன். எதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தோற்று போயிடும். ஆனால் தன்னம்பிக்கை மட்டும் எல்லாம் ஓஞ்சி போயிடும். தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் தோக்கவே மாட்டோம். நம்ம எங்கனையாச்சும் எந்திரிச்சு உயிரோடு எந்திரிச்சிடுவோம். அந்த தன்னம்பிக்கையை கொடுக்குறவங்க உங்களுக்கு சரியாக இருக்கணும். ஆமாம், நீங்கள் போய் ஒரு கவலையை சொல்ல எனக்கு தாண்டி அப்படின்னு ஆரம்பிச்சு நீ நினைக்கிற அப்படி கிடையாது, நானெல்லாம் எப்படிப்பட்ட குடும்பத்தில் என்ன கஷ்டம், இது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி, இல்லைம்மா எனக்கு அது பிரச்சனை, அப்படியெல்லாம் கிடையாது, நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழன்னு சொல்லி வாழ பிள்ளைங்க என்கிட்ட கவுன்சிலிங் வர்றாங்க. இந்த அம்மா நாங்கள்லாம் அப்படி வாழ்ந்தோம் இப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்து கழுவிக்கலான வேடு தான். நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணுமா, அதுதான் லைஃபு. டாக்டர் அம்மாவுக்கு ரொம்ப நடந்திருக்கு. இது அட்ஜஸ்ட் பண்ணுற, இது நான் என்ன சொல்கிறேன் சௌமியா, இது அட்ஜஸ்ட் பண்ணுற காலம் இல்லை. இட்ஸ் அ சென்சிட்டிவ் லைஃபு. ஒரு சின்ன பொண்ணை நீங்கள் வந்து மிஸ்கைட் பண்ணிட முடியாது. திருப்பி எப்படி கேட்பாங்கன்னு எனக்கு அனுபவம் இருக்குது. அப்படி கேட்பாங்க என்னட்டெல்லாம் அப்படியே விளையாடுங்க. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஸ்கூலில் வந்து பாருங்கள், அதுகளுடைய ப்ளே, அதனுடைய சிஸ்டம் நாங்கள் எப்படி வச்சுருக்கோம். ஃபுல் ரைட்ஸ் கொடுத்து பேச வைக்கிறோம். உங்கள் வீட்டில் அடக்கம், பள்ளிக்கூடத்தில் அடக்கம். பள்ளிக்கூடத்துலாம் வந்தீங்கன்னா பயங்கரமாக சிலை மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு பிள்ளைங்க, இப்போ நீங்களே உங்கள் பழைய டீச்சரை பார்த்தா அப்படியே திடீர்னு தெரியாமலே மயக்கம் வரும். நீ சௌமியா மட்டும் வீராதி வீர் ஹாய் ஹாய். அப்போ சரி, அப்போ ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். பிள்ளைங்கள்லாம் வந்து ஒரு வாத்தியார் வந்தாலே பயப்படுறாங்க. பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூல்லையா அப்படின்னா காரணம் என்ன? இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அப்போ நமக்கு எல்லாமே நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து பிரெயின் 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 சொல்லிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் நம்புறீங்கல்ல. டைம் டைம் டைம்ன்றதை நம்புறீங்கல்ல. இந்த 2 விஷயத்துக்கு தான் நான் போகிறேன்.
மற்றபடி நிறையா நான் வந்து அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் ரெடியாகுங்க. உங்களை உங்கள் ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுக்கிறார்ல அப்படியே ராஜாவை எடுக்க வைப்பேன், சௌமியாவை எடுக்க வைப்பேன், ஃபயர் பண்ணுவீங்க. ஒரு 10 மெத்தட் தான் அதுக்கு. பாஸ், சவுண்டு, ப்ரொனன்சியேஷன், பாடி லாங்குவேஜ் அண்டு அதுக்கு சொல்லிச்சுங்கள்ல ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன். இப்போ உங்களுக்கு இப்போ நடத்துனதை பேச சொன்னால் உங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு தெரியும், ஆனால் பேசுகிறதுக்கு முடியாது. அப்படியே வரும். அந்த ஹெசிடேஷன் மீறி நீங்கள் பேசிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸை திருப்பி திருப்பி நீங்கள் சொல்லலாம், ஆனால் அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் விடாமல் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெமரி பவர் இருக்குன்னு தானே அர்த்தம். சரிங்களா? சரி, இப்போ டைம் புரிஞ்சுட்டிங்கல்ல. இப்போ இன்றைக்கி இருந்து ஒரு வினாடி கூட வீணாக்கக்கூடாது என்று நினச்சிட்டிங்கனாலே அந்த நினைப்பு இருக்குல்ல, அந்த நினைப்பு தான் உங்கள் சக்ஸஸ். எண்ணம் போல் வாழ்வுன்றது. சரியா சௌமியா? நான் சொன்னேன் இதில் என்னமாச்சு கொஸ்டின் கேளுங்க. இப்போ பேசுனதுல அந்த கொஸ்டின்லேருந்து அப்படி பாசிபிளான்னு கேட்டிங்கல்ல. இப்போ இங்கே வந்தீங்கல்ல, வந்த அன்னைக்கு இவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லியிருப்பாங்க? ஃபஸ்ட்டு டே அட்டன் பண்ணிவிட்டு கிளாஸ் முடிச்சுட்டு என்ன சார் நான் ஐஏஎஸ் ஆகிடுவேனான்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்லியிருப்பாங்க? சொல்லுங்கள், சிரிக்க வேணாம், சொல்லுங்கள், என்ன சொல்லியிருப்பாங்க பிள்ளைங்க? அவங்க எல்லாம் அந்த ஒரு இது அது எப்படின்னா இல்லைப்பா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் டே வந்து அட்டன் பண்ணிடுறீங்க, கிளாஸ் போய்ட்டுருக்கு. சார் எனக்கு ஒரு சின்ன டவுட் சார், கிளாஸ்லாம் நடந்துச்சு, நான் ஐஏஎஸ் ஆகிடுவேனான்னு போய் அவர் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிகிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் காமனாக? அடுத்து தொடர்ந்து கிளாஸ்க்கு வா, அவ்வளோதான், நீ வா, நீயே போக பழகிடுவ, நீயே வந்துடுவ. இப்போ ஆன்சர் டாக்டருக்கு வந்துருச்சா? சரி, எப்போ ஃபெயில் ஆகும்? அப்படி நீங்களே சொல்லுங்கள். இப்போ எதில் ஃபெயில் ஆகும்? இப்போ சௌமியா சொல்லுங்கள். அப்போ எப்போ ஃபெயில் ஆகும்? ஃபாலோ பண்ணலைன்னா ஃபெயில் ஆகும். இப்போ இதுக்கு சொல்யூஷன் கிடச்சிருச்சா? அப்போ இதுக்கு எங்கே சக்ஸஸ் எங்கே இருக்குது? அவ்வளோதான். கரெக்ட். உங்களுக்கு இல்லை, நீங்கள் அப்போ வேறு எங்கே போய் கிணத்துல விழுவீங்க? அந்த நேரத்தில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒன்றில் ரிலாக்ஸ் ஆனால் தானே. நினச்சி பாருங்க, கிணத்துல விழுக முடியுமா? அது டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, அது வேஸ்ட்டு வராது. வேஸ்ட்டு இல்லை, ரிலாக்ஸேஷன். எஸ், ரிலாக்ஸேஷன். ஏமா எல்லாத்துக்குமே ரிலாக்ஸேஷன் தரணும். இல்லை, நீ நல்லா ஷார்ப்பாக கேட்டமா? நீ ஷார்ப்பாக கேட்டேன். அது ரிலாக்ஸேஷனுடைய வேஸ்ட்டு கிடையாது. எப்போவுமெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரிப்பா, நான் கேட்குறேன் சார், டயர்ட் ஆயிடுச்சு சார், ஒரு 7 மணி நேரம் தூங்கிட்டேன் சார், அது வேஸ்ட்டுன்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அது வேஸ்ட்டு தான். தூங்கிட்டேன் சார் நல்லா, நைட்டு அது ரிலாக்ஸேஷன் ஆஃப் பிரெயின் பாடி எல்லாமே. அது வேஸ்ட்டா? இல்லை, வேஸ்ட். அது வந்து நேச்சர் கொடுத்தது கண்ணு. அது வந்து நேச்சர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குன்னா, தூக்கத்தை நேச்சர் கொடுத்துருக்கு ஒன்றா. அது மாதிரி நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே நமக்கு கொடுத்த, நம்ம ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கிக்கிட்டோம். ரைட்டா? அந்த என்டர்டெயின்மெண்ட்லாம் செய்யாமல் இருக்க முடியுமா? ரைட். அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அதுக்கு தான் சொல்லி கவலைப்படாதீங்க. ஏன்னா மறுபடியும் கொஞ்சம் எனர்ஜி ஆயிரும். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், ரீட், ரிலாக்ஸ், ரெஸ்ட், எனர்ஜி அண்ட் ரீடு. படிக்கிறீங்க, கொஞ்சம் போர் அடித்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிறீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க, எகெயின் உங்களுக்கு அப்படி ஆனவொன்னே எனர்ஜி ஆகும். இப்போ என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, அதான் சரியான வேலை. நீ தாம்மா கரெக்டாக சொல்லணும். அப்போவே நமக்கு வரும், ஐயோ வேஸ்ட் பண்ணிட்டோமே, போவேன். அந்த பாருங்க, அந்த பண்ணுதலும் அந்த தூண்டலும் உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ நல்லா இருக்கும். அது உங்களுக்கு சுகமான விஷயம். அதையே விட்டுட்டு நான் வந்து என்னம்மா சௌமியா 3 மணி நேரம் இப்படி படிக்காமே இருக்கு, நான் அழுத்துறேன்னு வச்சுங்க, இல்லை அது பிரச்சனை. இது வேறு, அது வேறு டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு, இத்தனை மணிக்கு. ஒன்றும் கவலையே படாதீங்க. இந்த 180 டேஸ்க்கு பிறகு நீங்கள் சொல்கிற விஷயம் இருக்கல, எனக்கு அன்னைக்கு நீங்களே டாக்டர்லாம் சொல்லுவீங்க, சார் ரொம்ப ரிலாக்ஸாக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ரிலாக்ஸ்டாக நீங்கள் படிக்கலைனாலே இறையன்பு நிறைய அதை சொல்லாது. நீங்கள்
படிக்கிற உண்மைதான் சார். பாடமானது இது உண்மைதான். நான் எனக்கு சும்மாவே இருக்கும்போதே தோணுச்சு, சரி இப்போ வீட்டில் அவங்க புக்கு கிடக்கல, அப்போ எடுத்து பார்ப்போம். அப்போ நான் ஒரு ஸ்டோரி எடுத்து படித்தேன். நானா தமிழாக வந்து எடுக்கல, நீங்கள் இந்த சிஆர் புக்குன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க, அதை நான் போய் பண்ணேன். அப்போ அது நான் முடிச்சுட்டு எந்திரிக்கணும் அவங்கள பற்றி அப்படி நினச்சிட்டு யூபிஎஸ்சி ஃபீல் அதை வந்து அவங்க ஸ்டோரியை படிச்சுட்டாங்கன்னு நினச்சேன். படிச்சுட்டு தான் எந்திரிச்சேன். அதுக்கு இடையில கூப்பிட்டாலும் ஏன்னா அது நிம்மதியாக படித்தேன். அது ஏன்னா பரவாயில்ல, இப்போ இந்த ஒரு நேரத்தில் இதை படித்தோம் அப்படின்னு. இது வந்து அக்கார்டிங் டு யூ. உங்கள் பேர் என்ன? நீங்கள் உங்களுக்கு தகுந்தபடி நீங்கள் எல்லா பெண்கள் எல்லாருமே வந்து சாதாரணமாக மேக்ஸிமம் சேஃப்டியாக செக்யூரிட்டியாக தான் என்டர்டெயின்மெண்ட்டோட. எனக்கு கோபம் குறைஞ்சிருக்கா? பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சரி, கோபத்தை வந்து நீங்கள் ஞானி ஆயிட வேணாம், அது கொஞ்சம் வச்சுக்கோங்க எப்போவுமே. இல்லை தப்பு இல்லை, எதுக்கு எடுத்தாலும் சுடுன்னு பேசுறது, எதுக்கு எடுத்தாலும் டென்ஷனாக வரும். இது கேட்டு ஏன் நீ நொச்சடிக்கிற அது ஏன்னா இது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிச்சா? அது வீட்டில் கொஞ்சம் வீட்டில் சொல்கிறாங்க சில பொறுப்புல வந்து அமைதியாக இருக்கு பரவாயில்ல அப்படின்றது அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ரைட். இப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டீங்களா? இப்போ